வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் அண்ட் இன்டீரியர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரில் ஒர்க் குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு வீட்டில் ஸ்லாண்டிங்காக நம்ம பண்ண போறோம். ஆல்ரெடி அங்கே பண்ணியிருக்கோம் பக்கத்து பக்கத்து வீடுகளில். அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இங்கேயும் ஸ்லாண்டிங்காக பால்கனியில் கிரில் பண்ண போறோம். சேஃப்டி கிரில் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம காமிச்சு தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடுக்கும் ஏற்கனவே பண்ண வீட்டுக்குமே வித்தியாசம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரில் ஒர்க்குக்குள்ளான மெட்டீரியல் வந்துருச்சு. ப்ரைமர் பண்ணிட்டு அப்புறம் பெயிண்டிங் பண்ணிடுவோம். பெயிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற ஆயில் எல்லாம் தொடச்சி எடுக்கணும். பிராண்ட் நியூ பைப்பில் தான் இந்த மாதிரி ஆயில் வரும். இந்த வேஸ்ட் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு துடைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். பிராண்ட் நியூ பைப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆயில் வரும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது பிராண்ட் நியூ பைப்பா இல்லையான்னு. ஒரு சில இடங்கள்ல ஏமாற்றுவாங்க. பிராண்ட் நியூன்னா இந்த மாதிரி ஆயில் இருக்கும். சில ஃபேப்ரிகேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஸ்லிட் பைப் கிடைக்கும். அதை வாங்கி ப்ரைமர் அங்கேயே வச்சு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிசான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை பார்க்கலாம் நீங்கள். நிசான் பிராண்டு, நிசான் இல்லைன்னா டாட்டா, அந்த பிராண்ட் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் தொடச்சிட்டாங்க. இப்போ திருப்பி ஒவ்வொரு பக்கமாக துடைக்கணும். 4 பக்கமும் கம்ப்ளீட்டாக ஆயிலை துடைக்கணும். பெயிண்டிங் ஆரம்பிச்சிட்டோம். பிளாக் கலர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைமர் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஒரு பக்கம் பண்ணதுக்கப்புறம் மீதி திருப்பி திருப்பி பண்ணணும் 4 பக்கமும். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பால்கனி கிரில் ஒர்க் யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணுறோம். ஸ்லாண்டிங்காக வரும். அதுக்குண்டான ஃப்ரேம்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த பீஸ் கட் பண்ண நீங்கள் பார்த்தீங்க. இது எங்கே வரும்னா இப்படி உள்ள குறுக்க இப்படி வரும். இங்கே இப்படி வரும். 1 2 3 4 5 இடத்துல வரும். வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது சப்போர்ட்டிங்காக உள்ள வர்ற பீஸ்.
இங்கே தான் கிரில் ஒர்க் பண்ண போகிறோம். பால்கனி சேஃப்டி கிரில் இங்கேருந்து இப்படி மேலே பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். சேம் மாடலில் பண்ண போகிறோம், யூரோப்பியன் ஸ்டைலில். பால்கனிக்கு உண்டான ஃப்ரேம் கீழே பண்ணிட்டோம், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ மேலே கொண்டு வந்துட்டோம். இது மேலே வச்சு வெல்டிங் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒவ்வொரு பைப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். வெல்டிங் பண்ணும்போது ஸ்பிரிட் லெவல் எப்போவுமே வச்சு பார்க்கணும், பார்த்து தான் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக இங்கே 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 எல்லா இடமே வெல்டிங் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இருந்து ஸ்லாண்டிங்காக பைப் வரும் கீழே. அதுக்கப்புறம் இந்த கீழ் போர்ஷன் வந்து இப்படி சப்போர்ட் கொடுப்போம் ஸ்லாண்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைப்புக்கு நேராக தான் ஒவ்வொரு பைப்பும் ஸ்லாண்டிங்காக வரும். அதுக்காக இந்த மார்க் கீழே வச்சே பண்ணிடுவாங்க. மார்க் பண்ண இந்த பைப் வந்து சீலிங்க்கு வந்துடும். அந்த ஸ்லாண்டிங் பைப்புக்காக மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வச்சு மார்க் பண்ண பைப்பை இங்கே மேலே கொண்டு வந்து வச்சு மார்க் பண்ணுறாங்க, ஈவனாக வர்றதுக்காக. இந்த மார்க் பண்ண பைப் இப்போ மேலே சீலிங் கொண்டு வந்துட்டோம். புல்லட் போல்ட் பண்ணியிருக்கோம் 2. பைப் வச்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 கிளிப்போட புல்லட் போல்ட் வரும். ஒவ்வொரு பைப்பா கொடுத்துட்டு வரோம் ஸ்லாண்டிங்கா. நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். கம்ப்ளீட்டா ஃபுல் வெல்டிங் முடிச்சிட்டோம். இப்போ பஃபிங் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்லாண்டிங்க கிரில் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரைட்டா அவர் நிக்கிறாரு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் வரும். கிரில்லு கீழே வர பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு இருக்கோம். கீழே வர பிளாட்ஃபார்ம் கிரில் மாதிரியே மேலே வந்து சேஃப்டிக்கு அங்க கவர் பண்ணிடுவோம்.
கேன்டிலிவர் மாதிரி கொடுக்க போறோம். அதுதான் செட் பண்ணி பார்க்குறாங்க. 4 கேன்டிலிவர் இப்படி வரும். இந்த கேப்ல கேன்டிலிவர் வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டைல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கீழே இருந்து பார்க்கலாம். எமல்சன் ஒயிட் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா சீலிங்கில் பண்ணுறதுக்காக. வெல்டிங் பண்ண இடத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் பட்டிருக்கும், அதுக்காக தான் அது. எம்எல்சன் ஒயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெல்டிங் பட்ட இடத்துல எல்லாமே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இது பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா க்ரில் மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சீலிங்கில் பட்டதுக்கு எல்லாமே இப்படி பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஏன்னா இதுக்காக அவங்க இன்னொரு பெயிண்டர் தான் பிடிச்சிட்டு இருக்கணும். நம்ம பண்ணும்போதே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால்கனி கிரில் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இங்கே நம்ம ஏதாவது செடிகள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நம்ம ஒரு வுட் மாதிரி போட்டு அதை நம்ம ஒரு திங்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஏசி இருக்குது. நாளைக்கு ஏசி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே இருந்து இப்படி க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதேமாரி மேலே வந்து சேஃப்டிக்கு இங்கே கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக சேஃப்டி பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இந்த ஸ்லாண்டிங்கா இந்த சேஃப்டி பால்கனி கிரில் பண்ணோம் நீங்க பாத்தீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.